யூஜி தமிழ் லெசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிற்றிலக்கியங்களில் இருக்கின்ற அறிவியல் சிந்தனையில தூது இலக்கியங்களில் இருக்கின்ற அறிவியல் சிந்தனை தான் பார்க்க போறோம். முதல்ல தூது இலக்கியம் அப்படிங்கிற பெயர் காரணம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் மற்றொருவரிடத்தில் மக்களையோ அல்லது அக்ரிணை பொருளையோ தூது அனுப்புவதற்காக அமைந்த இலக்கியம் தூது இலக்கியம் என பெயர் பெற்றது. இந்த தூது இலக்கியத்துக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 3 வகையாக சொல்லலாம். ஒன்று, காதல் துயரம் காரணமாக ஒரு ஆண் அல்லது பெண் தான் காதல் கொண்ட பெண் அல்லது ஆணுக்கு தூது அனுப்புவதாக அமைவது தூது இலக்கியம் அப்படின்னு இலக்கணம் சொல்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உயர்திணையை போல் ஒரு அக்ரிணை பொருளை தூது சென்று வருமாறு வேண்டுவதும். 3, தூது பெறுவோரிடம் சென்று மாலை வாங்கி வருமாறு தூது அனுப்புவோர் தூது செல்லும் பொருளிடம் வேண்டுவதும் தூது இலக்கியமாக அமைகின்றது. இவைதான் தூது இலக்கியத்திற்கான இலக்கணமாக அமைகின்றன. தூது இலக்கியத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இந்த தூது அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கின்றது. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே பிரிவு நிகழ்வதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று கல்வியின் பொருட்டு பிரிந்து செல்லலாம், மன்னனின் பகைவர் மேல் போர் தொடுப்பதற்காக பிரிந்து செல்லலாம், அல்லது தூதுக்காக அவர்கள் பிரிந்து செல்லலாம். இந்த 3 வகைக்காக தலைவனும் தலைவிக்கும் இடையே பிரிவு என்பது ஏற்படலாம். அவ்வாறு பிரிவு ஏற்படும் போது அங்கு தூது அனுப்புவது என்பது நடைபெறும். தொல்காப்பியர் தூது செல்பவர்களை என்ன சொல்றாரு அப்படின்னா, வாயில்கள் என்று குறிப்பிடுகின்றார். இலக்கியங்களிலும் நம் தூது பற்றிய செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. சங்க இலக்கியங்கள்ல அகப்பொருளிலும் புறப்பொருளிலும் தூது செய்திகள் அப்படிங்கிறது இடம்பெறுது. தூது வந்தன்றே தோழி அப்படின்னு கலித்தொகையிலும் அகப்பொருள் பற்றி கூறுகின்றது. அதியமான் என்ற மன்னனிடம் ரொம்ப அன்பு இருக்கிற ஔவையார் என்ன பண்றாங்க, அதியமான் மீது போர் தொடுப்பதற்காக தொண்டைமான் என்ற அரசன் வராரு. அப்போ அதியமானுடைய நண்பராயிருக்கின்ற ஔவையார் தொண்டைமான் என்ற அரசனிடம் போர் மேற்கொள்ள வேண்டாம் என்று வலியுறுத்துவதாக புறநானூறு பாடலானது குறிப்பிடுகின்றது. திருவள்ளுவர் திருக்குறளில் தூது என்று ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். பக்தி இலக்கியமும் திருமுறைகளில் 4000 திவ்ய பிரபந்தங்களிலும் தலைவனாகிய இறைவனிடம் அன்பு கொண்ட தலைவி தூது அனுப்புவதாக அமைந்த பாடல்களை நம்மால பார்க்க முடிகின்றது. காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி ஆகியவற்றிலும் தூது பற்றிய செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. கம்பராமாயணத்துல அனுமன் தூது சென்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி சீவக சிந்தாமணியில சீவகனிட்ட குணமால கிளிய தூது அனுப்புகின்ற செய்தியும் நம்மளால பார்க்க முடிகின்றது. இவையெல்லாம் நமக்கு காப்பியங்கள்ல காணப்படுகின்ற தூது பற்றிய செய்திகள். இந்த வீடியோல நம்ம தூது இலக்கியங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.